ஸோ ஒரே டோஸில் போடக்கூடியது. அதுக்கு பேர் என்னது? டெங்கி ஆல். நீங்க எல்லா ஆளுக்கும் ஒரே ஊசி போட்டா போதும்னு வச்சுக்கோங்க. நம்ம விவசாயிகளுக்கு யூரியாவுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான உரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேப்பு, ஏபிஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க என்ன செஞ்சுக்கணும், டேப்ஸ்ன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டிஎம்ன்னு கட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஏபிஎஸ் வந்துரும். ரைட்டா? ஸோ டிஏபி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, டை அம்மோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டை அம்மோனியம் பாஸ்பேட் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டை அம்மோனியம் பாஸ்பேட்ல இந்த டி ஃபர்ஸ்ட் இருக்கா, அதனால 40% அதுல என்ன இருக்கும்? பாஸ்பரஸ் இருக்கும். ஸோ வெல்கம் டு சுபிக்ஸம் அகாடமி. இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்கட்ஸா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவினுடைய சுகாதார இயக்கம் இருக்கு இல்லையா, அதன் சார்பாக ஒரு சர்வே நடத்திருக்காங்க. அதுல 58% பெண்கள் மட்டும்தான் என்ன செய்யறாங்களா, தாய்ப்பால் கொடுக்குறாங்களாம். ரைட்டா? ஸோ உலக தாய்ப்பால் தினம் வந்து ஆகஸ்ட் 1. ரைட்டா? ஸோ ஒரு ஒரு பிள்ளைக்காட்டும் கஷ்டப்பட்டு நெஞ்சிடணும், நம்ம பால் கொடுத்துடணும் அப்படின்னு நான் வச்சுக்கணும். அப்போ ஆகஸ்ட் 1 தான் என்னது, உலக தாய்ப்பால் தினம். அதன் அடிப்படையில் 58% பெண்கள் தான் என்ன செய்தாங்க, ஸோ தாய்ப்பால் கொடுக்காங்க, வேற யாரும் கொடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், ஆதார் வந்து குடியுரிமை ஆவணம் அல்ல. இது வந்து நீங்க என்ன செய்யலாம், ஏதாவது ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வராங்க, இல்லை அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேன், இல்லை டிராவல் பண்ண போறேன், இதுக்கு ஒரு அடையாள சான்றா நீங்க வச்சுக்கலாமே தவிர முக்கியமான குடியுரிமை ஆவணம் இது கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அது போக இதுக்கு 182 நாட்கள், ரைட்டா, 182 நாட்களோ அல்லது ஒரு வருஷத்துக்கு மேலேயோ யாரு தங்கியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தகவலின் அடிப்படையில இதை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த 182 நாள் அப்படிங்கிறது அரை வருஷம். ரைட்டா? ஸோ மொத்தம் 365 நாளா அதை 2ஆல வகுத்து போட்டுங்க, உங்களுக்கு 182 நாள் அப்படின்னு வரும். அதுல அரை நாள் விட்டுட்டாங்க. ஸோ அப்போ 182, அதுல இருந்து 1 இயர்க்குள்ள தங்குறவங்களுக்கு ஒரு 12 டிஜிட்ல நாங்க கொடுப்போம் ஆதார் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஸோ நம்ம தமிழக அரசின் ஒரு போட்ட கேஸ்ல தான் கொடுத்திருந்தாங்க. ஆளுநர்கள் வந்து ஒரு துணைவேந்தரை பல்கலைக்கழகத்துக்கு நியமிக்கணும் அப்படின்னா முதலமைச்சர்கிட்ட கன்சர்ன் கேட்டு பார்த்து தான் நீங்க நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு எதிராக கேரளாவை சேர்ந்த ஆளுநர், அதாவது அவருடைய பேர் என்ன அப்படின்னா, ஸோ ராஜேந்திர ராஜேந்திர விஸ்வநாத். ரைட்டா? ராஜேந்திர விஸ்வநாத். அதனுடைய சிஎம் யாருன்னா பினராயி விஜயன். இவங்க 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கு. ரைட்டா? என்ன பிரச்சனைனா, அவர் என்ன செஞ்சிட்டாரு, தற்காலிக துணைவேந்தரை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு நியமிச்சாரு. ஸோ துணைவேந்தரை நியமிக்கத்தான் நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், நான் தற்காலிகமா தான் துணைவேந்தரை நியமிச்சு விட்டாரு. ஸோ உடனே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் உர இறக்குமதி. சீனாவுல இருந்து உர இறக்குமதி ரொம்ப கடுமையா சரிஞ்சிருக்குன்னு இருக்காங்க. நம்ம விவசாயிகளுக்கு யூரியாவுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான உரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேப்பு, ஏபிஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க என்ன செஞ்சுக்கணும், டேப்ஸ்ன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டிஎம்ன்னு கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏபிஎஸ் வந்துடும். ரைட்டா? ஸோ டிஏபி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டை அம்மோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டை அம்மோனியம் பாஸ்பேட் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டை அம்மோனியம் பாஸ்பேட்ல இந்த டி ஃபர்ஸ்ட் இருக்கா, அதனால 40% அதுல என்ன இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும். ஸோ பாஸ்பரஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தா இருக்கு பார்க்கப்படுது. அந்த 40% அதுல இருக்கும். இந்த ஏபிஎஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அம்மோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிற பாஸ்பேட் சல்பேட்டுங்கிறதும் இதுக்கு மாற்று உரமாக இருக்குது. பட் இதுல வெறும் 20% தான் நமக்கு என்ன இருக்கு, இந்த பாஸ்பேட் அப்படிங்கிறது இருக்கு. பி அப்படின்னா 2 ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ 0 தான் இருக்கு. அதனால நமக்கு உரத்துக்கு யார சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொராக்கோ, பெல்ஜியம், எகிப்து, ஜெர்மனி, அமெரிக்கா இவங்க எல்லாத்தையும் நம்ம சார்ந்து தான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் கணக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், ஓபி சீட் போடுவோம், ஓபி சீட் துருத்தி போட்டு போயிடுவோம். ஆனா இப்போ என்ன செய்தாங்க, ஆன்லைன் ஏற்றுதாங்களா. ஸோ இதான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். அதாவது ஒரு பெர்சன் இருக்காருன்னா அவருடைய லைஃப்ல என்னென்ன நோய்க்கெல்லாம் அவரு டெஸ்ட் பார்த்துருக்காரு, என்னென்ன இது இருக்கு அப்படின்னு ஹிஸ்டரி தெரிஞ்சதுன்னா அவருக்கு முறையான வைத்தியம் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ட்டு மத்திய அரசாங்கம் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில நாட்டுல நமக்கு 140 கோடி இருக்காங்க. அரௌண்ட் 80 கோடி கிட்டத்துல இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த திட்டத்தை கிராம லெவல்லையும் போய் என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 துணை திட்டங்கள், இ சஞ்சீவினி மற்றும் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படிங்கிற 2 திட்டம் இருக்கு. இந்த இ சஞ்சீவினிங்கிறது என்ன செஞ்சாங்க, ரெண்டுமே டெலிமெடிசன், தொலை தூரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் பண்ண விதமாக இந்த திட்டங்கள் இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கணும். அப்ப இ சஞ்சீவினி, ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ரெண்டுமே எது கீழே வந்துருச்சு, ஆயுஷ்மான் பாரத்.
ஸோ டெங்குக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ ஒரே டோஸ்ல போடக்கூடியது. அதுக்கு பேர் என்னது? டெங்கி ஆல். நீங்க எல்லா ஆளுக்கும் ஒரே ஊசி போட்டா போதும்ன்னு வச்சுக்கணும். அதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பார்ட்டிசிபென்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு 20 இடங்கள்ல இந்த தேர்வு அப்படிங்கிறது நடந்து, அவங்களுக்கு இந்த ஊசிய ஒரே தவணையில டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான சோதனை வந்து அரவுண்ட் 70% வந்து செலக்ட் பண்ணிட்டோம் பார்ட்டிசிபென்ட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருது, தேசிய திரைப்பட விருது குடுத்துருக்காங்க. இதுல அந்த பார்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். பார்க்கிங்கிற படம் எல்லாருக்கும் தெரியும். அதுல 3 விருத பெற்றிருக்காங்க. யாருன்னா, எம்.எஸ். பாஸ்கர் அப்படிங்கிறவரு இணைஞ்சிருக்காரு. ஸோ சிறந்த துணை நடிகருக்கான விருதையும், இசையமைப்பாளராக ஜி.வி. பிரகாஷ் அப்படிங்கிறவரு விருத வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு நான் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ 3 விருது பார்க்கிங் என்னது வாங்கியிருக்குன்னா, சிறந்த திரைக்கதைக்கான விருது, சிறந்த தமிழ் படம். தமிழ் படத்திலேயே நம்பர் 1 படம் எது? பார்க்கிங் அப்படின்னு நான் வச்சுக்கணும். சிறந்த திரைக்கதையும் அதுதான். அதுபோக துணை நடிகர் ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாரு அந்த இடத்துல எம்.எஸ். பாஸ்கர். அதுதான் குடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த குறும்படங்கள். குறும்படங்கள பொறுத்தவரைக்கும் டைம்லெஸ் தமிழ்நாடுங்கிற ஆங்கில குறும்படம் ரொம்ப முக்கியமான இருக்கு. அதுபோக விங்ஸ் என்ற லிட்டில் விங்ஸ் அப்படிங்கிற குறும்படமும் என்னது சிறந்த நடனம். ஸோ நடனத்த பொறுத்தவரைக்கும் லிட்டில் சின்ன பிள்ளைய ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப லிட்டில்னாலே நடனம்ங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க வாங்க. இங்க வந்துட்டீங்கன்னா, சிறந்த நடிகர் ஷாருக் கான். எந்த படம்? ஜவான் படம் நடிச்சிருப்பாரு. அதுக்காக குடுத்துருக்காங்க. 12த் ஃபெயில் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. விக்ராந்த் மாசே அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, ஊர்வசிக்கு உள்ளொழுக்கு அப்படின்ட்டு. ஊ, ஊ 2ன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஊர்வசி, உள்ளொழுக்கு அப்படிங்கிற மலையாள படத்துக்கு குடுத்துருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேற என்ன இருக்கு அப்படின்னா, 2023ஆம் ஆண்டுக்கான அனிமல் அப்படிங்கிற படத்துக்கு சிறந்த ஒளி வடிவமைப்பு குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அனிமலும் எப்படி எப்படி மியூசிக் போடணும்னு அந்த படத்துல சொல்லியிருப்பாங்களாம். அதான் அனிமல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மராத்திய படத்துக்கும் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அ அதிரடி அதிரடி இயக்குனர். ரொம்ப இவர் பக்காவான இயக்குனர்னா, அதிரடினாலே அங்க ஹனுமான் இருக்கணும். ஜெய் ஹனுமான். அப்போ ஹனுமேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு விருது குடுத்துருக்காங்க. இவ்வளவுதான். மேக்ஸிமம் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க. ஆரஷ்னிக் ஏவுகணை. ஆரஷ்னிக்னா இந்த ரஷ் இருக்கு பார்த்தீங்களா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ரஷ்யாவினுடைய ஏவுகணை தான் ஆரஷ்னிக். இது என்ன செய்யுமா? ஒளிய விட 10 மடங்கு வேகமா போய் தாக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே பார்க்க முடியாதது தான் ஆரஷ்னிக் ஏவுகணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த ஷார்ட்கட் ஓவர் ஆவுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.